கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப். ஜென்மச்சனி விலகிடுச்சு. இந்தான்னு புலி வருது புலி வருது புலி வருதுன்னு சொன்ன கதையா புலி நிஜமாவே வந்துட்டு ஓடி போச்சு. ஆக 2.5 வருஷம் பட்ட கஷ்டத்திற்கு அப்படியே படிப்படியாக மாற்றங்கள். 2.5 வருஷம் பட்ட கஷ்டம் 2.5 நிமிஷத்துலேயோ 2.5 நாள்லேயோ 2.5 மணி நேரத்துலேயோ போயிடாது. இதுவாகத்தான் போகும். 2.5 மாதம் ஆகும். ஆக ஜென்மச்சனி விலகி இப்போது 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன் போன்ற 5 கிரகங்கள் இருக்கின்றன. இதில் ஒரு அமைப்பு என்னன்னா, ஜென்மச்சனி விலகினதுனால மனசில் கொஞ்சம் தைரியம் வரும். தலைக்கு மேலே வெள்ளம் போய்கிட்டு இருந்தது, இப்போ எந்திரிச்சு வெளியே வந்துட்டு நீச்சல் அடிச்சிட்டோம், தூரத்தில் கரை தெரியுது, நீச்சல் அடித்து போயிடலாம் என்கின்ற மாதிரியான கரை தெரிகின்ற அமைப்புகள் இப்போது அப்படியே எல்லா இவங்களுக்கும் உண்டு. கவலைப்படாதீங்க, உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் இனிமேல் நல்லா இருக்கும். இளைஞர்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு தோல்வி மனப்பான்மையிலிருந்து வெளியே வருவீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு இருந்து வந்த தடைகள் விலகுது. கண்ணீர் நிற்க போகிறது. காதல் தோல்வி அப்படியே மறக்கடிக்கப்பட போகிறது. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் நல்ல விதமாக இருந்து வந்த தன்மைகள் இப்போது நல்லா இருக்க போகுது. எந்த கும்பராசிக்காரரும் உண்மையிலே நல்லா இல்லைங்க. ஒரு 50 வயசுக்கு மேலானவங்க தான் ஓரளவுக்கு நல்லா இருந்தீங்க. பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவங்க ஓரளவுக்கு நல்லா இருந்தீங்க. இவங்க எல்லாருக்கும் பாதிப்பு இல்லை. ஆனால் 90% கும்பராசிக்காரர்கள் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லுவோமே, என் வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டதே இல்லைங்க அப்படின்ட்டு ஜோசியத்தை நம்பாதவங்கள கூட நம்ப வச்சிருச்சு ஜென்மச்சனி அப்படிங்கிறத தான் அடிக்கடி சொல்கிறேன். ஆனால் எல்லாம் படிப்படியாக விலகப் போகிறது. மனம் தைரியம் அடைய போகிறது. தன்னம்பிக்கை வரப்போகிறது. உழைப்பு உங்களுக்கே ஒட்ட போகிறது. வீட்டில் உங்களை புரிஞ்சுக்க போகிறாங்க. கணவன் மனைவி உறவு சரியாக போகிறது. புதிய காதல் உருவாக போகிறது. ஏற்கனவே போன காதல் திரும்பிய வராது. ஒன்ஸ் பிரேக்கப் ஜென்மச்சனியில் ஆயிடுச்சுன்னா அவங்கள எங்கேயாவது ரோட்டில் பார்க்குறது கூட ஆச்சரியம். ஜென்மச்சனியில் அந்த ஒரு பிரேக்கப், லவ் பிரேக்கப் ஏற்பட்டுச்சுன்னா திரும்பி வாழ்க்கையில் ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா முயற்சிகள் எடுத்திங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது, சரியாக வராது. அஷ்டமச்சனியிலும் ஜென்மச்சனியிலும் மன அழுத்தத்தை கொடுத்த ஆண் பெண் உறவுகள் கண்டிப்பாக திரும்ப ஒட்டாது. அந்த அமைப்பின்படி அதெல்லாம் வேஸ்ட்டாக பண்ணாதீங்க. ஆனால் உலகத்தில் காதலிக்கிறதுக்கு 1000 ஆண்கள், கோடி பெண்கள், கோடி ஆண்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் திரும்ப நல்லவைகள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரும்ன்றதுனால இனிமே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்மையிலே நல்லா இருக்கும். இளைஞர்களுக்கு நல்ல வழி தெரியும், வேலை கிடைக்கும், படிப்பை முழுசாக பண்ண முடியும், தொழில் நல்லாயிருக்கும். எல்லா விதத்திலும் படிப்படியாக மீண்டு வரக்கூடிய தன்மைகள் உண்டு. பெரியவர்களுக்கு இளைஞர்களை பார்த்து சந்தோஷம் ஏற்படும். நோய் தீரும், கடன் தீரும், வீடு சந்தோஷமாக இருக்கும். எதுலேயும் ஒரு மனப்பதட்டம் விலகும். அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதை பண்ணோம் இதை பண்ணோம், கைகாலெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்த நிலைமைகள் எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வரும். இருட்டிலேயே இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி வெளிச்சம் தெரிந்துவிட்ட மாதமாக அமைந்திருக்குது. அப்படியே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்ரல் மாதம்